கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 17ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 17:7. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களினின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். Show me the wonders of your great love, you who save by your right hand those who take refuge in you from their foes. உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடம் இருந்து உமது வலது கரத்தால் விடுவிப்பவர் நீரே. ஆமென். இன்றைய தியான வசனம் தாவீதின் ஒரு ஆழமான ஜெபத்தின் ஒரு பகுதி. எதிரிகள் சூழ்ந்திருக்கும் போது தனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை போல தோன்றும் நேரத்தில் அவர் நம்பியிருந்த ஒரே ஆதாரம் தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம். அப்பொழுதெல்லாம் தாவீதைப் போல நாமும் தேவன் மீது பரிபூரண நம்பிக்கை வைத்து ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். உம்மை நம்புகிறவர்களை ரட்சிக்கிறவரே என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவன் நம்பிக்கையுடையோரின் உதவி. இந்த வசனத்தின் முதன்மை உண்மை, தேவன் தம்மை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். மனிதனின் வலிமை குறைந்தாலும், சூழ்நிலை எதிராக இருந்தாலும், விரோதிகள் அதிகம் இருந்தாலும், தம்மை நம்புகிறவர்களுக்கு தேவன் நிச்சயம் ரட்சிப்பை அளிப்பார். தாவீது தன்னை நியாயமாக பாதுகாப்பதற்காக அல்ல, உம்மை நம்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நீர் காப்பவர் என்ற உண்மையை நினைவுபடுத்தி ஜெபிக்கிறார். உமது வலது கரத்தினால் தப்புவித்து என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது தேவனின் சக்தி வாய்ந்த பாதுகாப்பை குறிக்கிறது. வேதத்தில் தேவனின் வலது கரம் என்பது ஆற்றல், ரட்சிக்கிற வல்லமை, அதிகாரம், வெற்றியை வழங்குகிற சக்தி என்பதை குறிக்கும். அதாவது, என் எதிரிகளை நான் சமாளிக்க முடியாது, ஆனால் உமது வலது கரம் போதுமானது என்பது விசுவாசியின் முழுமையான ஒப்பு கொடுத்தல். உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவனின் சிறப்பான செயல் வெளிப்படும். தாவீது, என் வாழ்க்கையில் உமது கிருபையை வெளிப்படுத்தும், எனக்காக நீர் செய்யும் செயல் மனிதன் செய்ய முடியாதது என்பதை எல்லோரும் அறியட்டும் என்று ஜெபிக்கிறார். இது சாதாரண பாதுகாப்பு அல்ல, மனித அறிவால் விளக்க முடியாத அதிசய கிருபை, எதிரிகளை வெல்லும் திருவுளம், தன்னை நீதிமானாக நியாயப்படுத்தும் கருணை, இவை எல்லாமும் சேர்ந்து தேவன் செய்யும் ஒரு அதிசயமாகும். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 18:35 வாசிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு ஒரு கேடகம் போல் நம்மை மூடுகிறது. அவர் வலது கரம் நம்மை உயர்த்தி நம்மை விழாமல் காக்கிறது. கர்த்தர்
அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 31:21 வாசிக்கிறோம். எதிரிகளின் நடுவிலும் தேவன் தமது கிருபையை வெளிப்படுத்துகிறார். தாவீது பெற்ற கிருபை ஒரு அதிசயமாக இருந்தது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சங்கீதக்காரன் விசுவாச அறிக்கை இடுவதை சங்கீதம் 32:7 வாசிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்விலும் தேவன் அவனுக்கு ஒரு மறைவிடமாக இருக்கிறார். எந்த ஆபத்திலும் அவர் பாதுகாப்பை அளிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சங்கீதம் 34:7 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால் அவருடைய தூதர்கள் நம்மை சுற்றி பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று நாகும் தீர்க்கதரிசியும் மிக தெளிவாக கூறுவதை நாகும் 1:7 வாசிக்கிறோம். துன்பத்தில் தேவன் ஒரு கோட்டை, மிக பெரிய பாதுகாப்பு. நம்புகிறவர்களை அவர் சிறப்பாக கை கொள்கிறார். இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் நம்முடைய காப்பு. அவரது வலது கரம் நம்மை தப்புவிக்கும். எதிரிகள் எழும்பினாலும் கண்களுக்கு புலப்படாத தேவன் நமக்காக போராடுகிறார். தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறார். தேவன் தம்முடைய கிருபையை பெற தகுதியில்லாத நம்மீதும் பொழிகிறார். தேவன் செய்கிற கிருபை மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாது. தேவன் நம்மை அவரது வலது கையினால் தாங்கி வழி நடத்துகிறார். அவரை நம்புகிறவர்களை ரட்சிக்கிறார். அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். எதிரிகள் திட்டமிட்டாலும் முடிவு தேவனுடையது. சுருக்கமாக சொல்வதானால், நம் பயம் எவ்வளவு பெரியதோ தேவன் அதைவிட பெரியவர். எதிரிகள் எவ்வளவு அதிகமோ காக்கும் வலது கரம் அதைவிட வலிமையானது. நம்பிக்கையில் நடப்பவர்களுக்கு அதிசயமான கிருபை வெளிப்படும். நம்பிக்கை உள்ள இடத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் நம்பிக்கையுடன் தேவனை தேடும்போது அவர் நம்மை கைவிட மாட்டார். எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் இறுதி முடிவை தீர்மானிக்க முடியாது. அவர்கள் திட்டமிடலாம், ஆனால் காப்பதும் தப்புவிப்பதும் முடிவை நிர்ணயிப்பதும் தேவனின் வலது கரம் மட்டுமே. கிருபையின் செயல் விசுவாசியின் வாழ்க்கையில் வெளிப்படும். நாம் சோதனைகளை சந்திக்கும் ஒவ்வொரு காலமும் அது தேவன் தமது கிருபையை வெளிப்படுத்தும் நேரம். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches that God powerfully protects and rescues those who trust in Him. His right hand symbolizes strength and victory. His grace is not ordinary. It is wondrous, miraculous, and far beyond human help. The believer's safety, deliverance, and honor come from God alone. Even when enemies rise, God's supernatural grace will shine in the lives of those who trust Him. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் உம்மை நம்புகிறவர்களை
உமது சக்தி வாய்ந்த வலதுகரத்தால் தப்புவித்து காக்கிறவர் என்பதை பரிபூர்ணமாக விசுவாசித்து நன்றி கூறுகிறோம். எதிரிகள் உயர்த்தப்படும் நேரங்களிலும் நாங்கள் அஞ்சாமல் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்வில் உமது அதிசயமான கிருபையை வெளிப்படுத்தும். எங்களை உம்முடைய செட்டைகளின் கீழ் மூடி மறைத்து பாதுகாக்கும் தேவனே, நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நீர் எங்களுக்கு முன் சென்று எங்களை வழி நடத்த வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக்கொண்டு எங்களை உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.